கனமழை காரணமாக கடலூர் கஸ்டம் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். தற்போது கஸ்டம் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. போக்குவரத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நேற்று கடலூரில் கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. சுமார் 17 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்த நிலையில் தாழ்வான இடங்களில் எல்லாம் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பட்டாம்பாக்கம் வரை செல்லும் கஸ்டம் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை என்பது முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை கடந்த ஆண்டு தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக மருதாடு என்ற பகுதியில் பாலம் பழுதடைந்திருந்தது. இந்த பாலத்தின் அருகே தற்காலிகமாக பாலம் அமைத்து போக்குவரத்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தான் நேற்று இரவு கடலூரில் பெய்த கனமழை காரணமாக இந்த தற்காலிக பாலமும் தற்போது துண்டிக்கப்பட்டு விட்டது. இதன் காரணமாக கஸ்டம் சாலையில் முழுமையாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கடலூரில் இருந்து வெள்ளப்பாக்கம், அழகேநத்தம், 2000 விளாகம், முள்ளிக்கிராம்பட்டு, கலையூர், விஸ்வநாதபுரம் போன்ற பகுதிகளில் மக்கள் மாற்றுப்பாதை வழியாக சென்று வருகின்றனர். மாற்றுப்பாதை என்பது 12 கிலோமீட்டருக்கு அதிகமாக சுற்றி வரும் நிலையில் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இந்த சாலை என்பது கடந்த வெள்ளத்திலேயே பாதிக்கப்பட்டது. அப்போதே இந்த சாலை பணியை முறையாக செய்திருந்தால் தற்போது இந்த பாலம் வெள்ளத்தில் அடித்து சென்றிருக்காது. இந்த நிலையில்தான் நேற்று பெய்த மழையால் தற்போது இந்த துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் என்பது பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 12 கிலோமீட்டர் என்பது இந்த சாலையை சுற்றி தற்போது பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.